நான் 2015ல் கட்டாரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைமில் எப்பெல்லாம் ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் இருந்து ஒரு லோடிங் சைடுன்னா அந்த சைட்லேருந்து ஒருத்தர் வந்து வெக்கேஷனுக்காக ஊருக்கு போகிறாங்க, ஒரு பிலிப்பினிக்காரங்க ஊருக்கு போகிறாங்களா இருந்தால் அந்த வேலையை ஃபில் பண்ணுறதுக்கு எனக்கு ட்ரெயின் பண்ணி எனக்கு அந்த ஒர்க்கை கொடுப்பாங்க. இப்போ ஆஃப்ஷோர் சைடில் ஒருத்தவங்க போகிறாங்களா இருந்தால் அவங்க வேலை எனக்கு வரும். பிஓ சைடில் ஒருத்தவங்க மலையாளி ஒருத்தவங்க ஊருக்கு போகிறாங்கன்னா இருந்தால் அவங்க சைடு எனக்கு வரும். அப்போ இதை கொடுக்குற மேனேஜர் மேலே நான் எப்போவுமே ஒரு கோவம் ஒன்று இருக்கு. எல்லா வேலையும் ஏன் தலையிலே போடுறாரு, எனக்கு மட்டும் ஓவர் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாரு இவர். இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நான் என்ன செய்ய போகிறேன் என்று நான் யோசிச்சுட்டு அந்த வேலையெல்லாம் கஷ்டப்பட்டு தான் செஞ்சுட்டு இருந்தேன். என் மனசு எப்போவுமே சந்தேகம் இருக்கும். இவங்க ஒரு வேலை நம்மளை பயன்படுத்தி கொள்கிறாங்களோ, நம்ம வந்தது ஒரு ஒர்க்குக்கு தேவையில்லாத வேலைகள்லாம் நமக்கு கொடுக்குறாங்களோன்னு. ஆனால் ஒரு நாள் ப்ரொமோஷன்ற டோக் வரும்போது என்னோடய லொஜிஸ்டிக் ஹெட் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்கும்போது, உனக்கு என்ன தெரியும் இந்த வேர் ஹவுஸில், இந்த லொஜிஸ்டிக் சைடில் உனக்கு என்ன தெரியும்னு கேட்கும்போது எனக்கு அங்கே எல்லாமே தெரிஞ்சிருந்துச்சு. அதுக்கான காரணம் எனக்கு மேனேஜர் எல்லா இடமும் எனக்கு கொடுத்த ஒர்க் மட்டும்தான். ஸோ ஒருத்தங்க எங்களுக்கு நல்லது செய்யும்போது கூட ஒருவேளை இவங்க வந்து நமக்கு கெட்டதான் செய்கிறாங்களோன்னு திங்க் பண்ண வைக்குது இந்த மைண்ட். ஸோ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் இதில் சொல்ல போகிறேன். என்னென்னா, நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க, இந்த கண்ணால் பார்க்குறதும் காதால் கேட்குறதும் இதுதான் நான் பார்க்குற இந்த வேர்ல்டுன்னு நினச்சிட்ருக்கீங்க. இந்த 5 புலன்களை வச்சும் தான் இந்த இந்த யூனிவர்ஸோட இந்த வேர்ல்டோட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறீங்க. இல்லை, உங்களோட மனம் தான் டிசைட் பண்ணுது இங்கே நீங்கள் எதை பார்க்கணும், எப்படி பார்க்கணும். இப்போ ஒரு 2 டேஸ் முன்னாடி ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஒரு புக்கை பற்றி பேசியிருந்தார். இதை நான் புக் படிச்சிருந்தேன்னு சொல்லிட்டு. சரி, அந்த புக்கில் என்ன படிச்சிங்கன்னு சொல்கிறேன். அந்த புக்கில் இல்லாத விஷயங்கள், இல்லை அதில் வேறு மீனிங்கில் சொல்லப்பட்ட விஷயங்கள் இவர் சொல்கிறாரு. அது ஒரு லோ ஆஃப் அட்ராக்ஷன் புக். எங்கேயாவது லோ ஆஃப் அட்ராக்ஷன் புக்கில் நீ கஷ்டப்படு, உனக்கு கர்மா எல்லாம் ஒர்க் ஆகும் இப்படி சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவர் சொல்கிறாரு அப்படிலாம் அந்த புக்கில் போட்டிருக்கு. நான் சொன்னேன், எந்த பேஜில் போட்டிருக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ இந்த பேஜில் இருக்க விஷயங்களோட மீனிங் வேறு, ஆனால் இவர் எடுத்துக்கொண்ட மீனிங் வேறு. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்த பார்க்குறீங்க ஏண்டா அது உங்களோட கண் வழிகொண்டு பார்க்கறது இல்லை, உங்களோட மனம் மூலமாக பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒருத்தங்க நல்லதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் அது நல்லதுன்னு உங்கள் மைண்டுக்கு போகாது. இவங்க எதுக்கு இதை என்ன சொல்கிறாங்க, இவங்க ஏன் இதை எனக்கு சொல்லணும். காலையில் எங்களோட அம்மா வந்து எழுப்புவாங்க, படி டைம் ஆச்சு எழும்பி படி. எங்கள் அம்மாவுக்கு பாரு நான் தூங்குறதே பிடிக்கல, நாங்கள் நல்லா இருக்கணும்னு தான் அவங்க சொல்கிறாங்க. எங்கள்கிட்ட மனம் சொன்னாலும் சொல்லாது. இந்த எதிரியாக இருக்கிற மனம் என்ன பண்ணுதுன்னா, எங்களுக்கு நல்லது நினைக்கிறவங்களையெல்லாம் கெட்டவங்கன்னு காட்டிக்கும், எங்களுக்கு கெட்டது நினைக்கிறவங்களையெல்லாம் நல்லதுன்னு காட்டிடும். ஆனால் என்னைக்கு இந்த மனம் விளையாடுற விளையாட்டுகள் எல்லாம் என்னை ஏமாத்திட்டு இருக்கு, எனக்குள்ளே இருந்து ஒரு வாய்ஸ் பேசிகிட்டே இருக்குது, அது நான் பேசுகிற மாதிரியே பேசுது, ஆனால் அது நான் இல்லை என்ற அந்த விழிப்புணர்வும் அந்த சாதுரியமும் அந்த அறிவும் என்னைக்கு உங்கள்கிட்ட வருதோ அன்னைக்கு உங்களோட வெற்றியும் இந்த வாழ்க்கையில் நீங்கள் ஒரு சிறந்த நபராக மாறுறதையும் யாராலையும் தடுத்து கொள்ள முடியாது.